செப்பனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கடைசி காலத்துக்கு ஏற்றார் மாதிரி செய்தியை கொடுக்கிறார். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிரக கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசக்கூடிய செய்தி, உக்கிரக கோபத்திலும் தேவனுடைய இரக்கங்கள். இதுதான் இன்றைக்குள்ள செய்தி. என்னது? உக்கிரக கோபத்திலும் தேவனுடைய இரக்கங்கள். ஒரு விஷயம் கூட கொஞ்சம் சொல்லலாமா? உக்கிரக கோபத்திலும் தேவனுடைய இரக்கங்கள். இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும், கோபத்தின் நாள், கோபாக்கணையின் நாள் என்று தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். அப்போ நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். கோபத்தின் நாளிலே தப்புவிக்கப்படுகிறதற்கு நமக்கு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் சொல்றார், ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள், மறைக்கப்படுவீர்கள். பகல் செய்தியை நீங்கள் எல்லாரும் கவனமாய் நீங்கள் கவனிக்கும்படி நான் அன்போடு நான் கேட்கிறேன். கடைசி கால வார்த்தைகளையும் நான் போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மிக முக்கியமாய் நமக்கு தேவை, தேவன் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பு உள்ளவர், தயை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், ஆதல் படுத்துகிறவர், நீதியின் தேவன், நமக்காய் வழக்காடுகிறவர், நியாய பிரமாணிக்க பதில் தருகிறவர், உத்தரவு தருகிறவர், பலன் அளிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனுடைய ஒரு பக்கம். ஆனால் தேவனுடைய மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. அவர் எரிச்சல் உள்ள தெய்வம், அவர் கோபம் உள்ள தெய்வம், அவர் நியாய தீர்ப்பு அளிக்கிற தெய்வம், அவர் பட்சிக்கிற அக்கினியை போல் இருக்கிற தெய்வம். இன்னைக்கு ஒரு பக்கத்தின் மட்டும் அறிந்து கொண்டு சாதாரணமான ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கத்தை மட்டும் அறிந்து கொண்டு ஏனோதானோ என்கிற வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம் பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மறுபக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும் சபையே. கர்த்தர் உக்கிரக கோபம் உள்ளவர். காலையில கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன், எவ்வளவு அவருடைய கோபம் வேதத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 400க்கு அதிகமா, கிட்டத்தட்ட 400 முறை அவர் கோபப்பட்டதாய் இருக்கிறது. இந்த ஹீப்ரூவுடைய அந்த மொழி பெயர்ப்பிலே வேதத்தில் கிட்டத்தட்ட 500க்கு அதிகமா தேவனுடைய கோபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மிகுந்த கோபம் உள்ளவர். ஆகவே கவனியுங்கள், தேவனை கோபப்படுத்துகிற பாவம் என்று இருக்கிறது, தேவனை கோபப்படுத்துகிற வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தினால் பயங்கரமானது, பயங்கரமானது. சில மனுஷனுடைய கோபத்துக்கு இருக்க முடியாது, தெரியுமா? அவர் கோபப்பட்டார், அந்த இடமே பயங்கரமா இருக்கும். சில மனுஷனுடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, பேச முடியாது. தேவனுடைய கோபத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? பயங்கரமா இருக்கும். ஆனா கோபாக்கடையின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். இதுதான் உங்களுக்கான வாக்கு தத்தம். கோபாக்கு நாளில் நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். அதுவும் எப்படி போட்டிருக்கு? ஒருவேளை. அப்படிதான் போட்டிருக்கு, ஒருவேளை. டவுட்ல தான் போட்டிருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு மறைக்கப்பட்டுருவேன்ற வாக்கு தத்தம் மட்டும் பிடிச்சிட்டு இருக்க கூடாதுல்ல, ஒருவேளைன்னு போட்டிருக்கு. மேபி, மேபி, ஒருவேளை தேவன் பகல் நேரத்தில் நம்மோடு கூட பேசுவார். முதல் பகுதியில் தேவனுடைய உக்கிரகத்தை குறித்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் விரும்புகிறேன். அவருடைய உக்கிர கோபாக்கணையின் நாள். இந்த செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்களானால் பல இடத்துல சொல்லுவார். நான் சொல்லுகிற வசனத்தை கவனித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1:7, கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி, யாகம் என்றால் போட்டு எரிக்கிறது, தீ கொளுத்துறது. கர்த்தர் யாகத்தை ஆயத்தம் பண்ணி, கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. இயேசு வரப்போகிறார்.
காலம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. காலம் கடைசி. இயேசு வரப்போகிறார். ஜனமே, வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். தீர்க்கதரிசி மூலமாய் மறுபடி சொல்லுகிறார். 8ஆம் வசனம், கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே. வசனம் 14ஆம் வசனம் பாருங்கள். செப்பனியா 1:14, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரிக்கிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். 15ஆம் வசனத்தை கவனிங்கள். 1:15, அந்த நாள் உக்கிரகத்தின் நாள். உக்கிரகம் என்றால் கோபத்தின் உச்சக்கட்டம். கோபத்தின் உச்சக்கட்டம் தான் உக்கிரகம். உக்கிரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். மறுபடி 18ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 1:18, கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினாலே தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடிதியாய் நிர்மூலமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே வெள்ளியும் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். கோபாக்கினையின் நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது. உங்கள் பணம், ஐஸ்வர்யம், சொத்துக்கள் உதவாது. சபையே, கோபாக்கினையின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. கோபாக்கினையின் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் விழிப்பாய் இருக்க வேண்டும். கோபாக்கினையின் நாள், கோபாக்கினையின் நாள். வெள்ளியும் பொன்னும் தப்புவிக்க மாட்டாது, ஐஸ்வர்யம் உதவாது. மறுபடி இங்கே செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்படுகிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? செப்பனியா 2:1, விரும்பப்படாத ஜாதி கட்டளை பிறகு உன் பதரை போல் நாள் பறக்கும். உன் பதரை போல பறக்கிற நாள். அது உக்கிரக கோபம் உள்ளது, கோபத்தின் நாள். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கோபாக்கு நாளிலே மறைக்கப்படுவீர்கள். மறுபடி செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 3:8, ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்க, நான் கொள்ளையாட எழும்பும் நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த செப்பனியா மட்டுமல்ல, கர்த்தருடைய நாளை குறித்து ஏராளமான தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் நாளை குறித்து ஐயா, எழுப்புதல் மட்டுமல்ல, ரட்சிப்பை மட்டுமல்ல, ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தீர்க்கதரிசி மூலமா கர்த்தரின் நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் நாளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. ஏசாயா 13:9, நான் வேகமாக இந்த வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 13:9, கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிரக கோபமாய் வருகிறது. எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எசேக்கியேல் 30:3, அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வாக்கியம் யோவேல் 1:15. யோவேல் 1:15, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த நாளில் சர்வ வல்லவரிடத்திலிருந்து சங்காரம் போல் வருகிறது. ஒருவேளை கிருபையை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று நாம் செஞ்ச பாவத்து கூட தண்டனையை பெறாமல், எச்சரிப்பை பெறாமல் அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டே வரலாம். தேவனுடைய கோபாக்கனை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பல இடத்தில் வெளிப்பட்டது. சோதம் குமார பட்டத்தை கந்தகத்தினாலும் அமிலத்தினாலும் அழித்தார். பாபேல் கோபுரம் கட்டணும் தீவிரித்து வந்தார்கள். வானம் மட்டும் உயர கட்ட தீவிரித்தார்கள். பாசைகளை தாறுமாறாக்கினார். பயங்கர பாவம் தாங்க கூட முடியல. கொடுமை அதிகரித்து வந்தது. 40 நாள் மலையை கொடுத்து ஜனத்தை அழித்தார். மோசேக்கு விரோதமாய் சபை எல்லாம் எழுப்பி நின்ற போது பூமியை பிளந்து விழுங்கினார்.
அக்கினியை கொண்டு வந்து அழிச்சார் பார்க்கிறோம். தபோரா என்ற பெயர் அங்கே வந்தது. அக்கினினால் அழிச்சார், காற்றினால் அழித்தார். தேவனுடைய கோபங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. வாதையினால் செத்தார்கள். செய்த பாவத்துக்காக, தாவீது செஞ்ச ஒருவருடைய பாவத்துக்காக வாதை இங்கே வெளிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறான நடக்கையின் பாவத்தின் நிமித்தமாய் ஏராளமான பேர் செத்து போனார்கள். தேவன் மிகுந்த கோபம் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர் மட்டுமல்ல, அன்புள்ளவர் மட்டுமல்ல, அவர் கோபம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஆகவே அறிந்து கொள்ளுங்கள், எந்த மட்டும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார் உங்கள் அநியாயத்தை, எந்த மட்டும் உங்கள் அக்கிரமத்தை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். இரக்கம் காண்பித்து மன்னித்து மன்னித்து நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், செய்யாதப்பா, இது செய்யாத, கேட்க மாட்டான். டேய் செய்யாதரா அப்படின்னு எச்சரிச்சாலும் கேட்க மாட்டான். உன்னை செய்யாதன்னு சொல்றாளான்னு பட்டார்னு ஒரு அடி அடிச்சா அப்பவும் செஞ்சுட்டு தான் இருப்பான். தேவன் அன்பா சொல்லி பார்ப்பார், ஆலோசனையா சொல்லி பார்ப்பார், அறிவுரையா சொல்லி பார்ப்பார், எச்சரித்து சொல்லி பார்ப்பார். பட்டார்னு ஒரு அடி போடுவார். நாம் பேலன்ஸாகவும் பேசணும். ஆண்டவர் அன்புள்ள தேவன், அதே சமயத்தில் கண்டிக்கிறவன் தேவன். தேவன் நல்லவர். இன்னும் தீர்க்கதரிசி மூலமா ஏராளம் சொல்லப்படுது. ஆமோஸ் 5:18 கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். ஆமோஸ் 5:20 கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாயிருக்கும் அல்லவா. சகரியா 14:1 உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் அந்த நாளிலே பங்கிடப்படும். 1 தெசலோனிக்கர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருகிறது. 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவ என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியின் அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். அவ்வளவு பயங்கரமான அக்கினி. இந்த பூதங்கள் எரிகிறதுக்கு பல மடங்கு அக்கினி வேணும். ஆனா கர்த்தருடைய நாள்ல எல்லாம் ஈஸியா எரியும். அவ்வளவு பலத்த அக்கினியோட தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துவார். அது நம்ம எல்லாரும் தப்பிக்கப்படணும். அதுதான் இன்னைக்குள்ள செய்தி. கோபாக்கிய நாளை நம்ம அழிஞ்சிடக்கூடாது. தன் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்க கடைசி வசனம், சங்கீதம் 2 கடைசி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே, குமாரன் யார்? இரட்சகராக இயேசு கிறிஸ்து. கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியம். அவர் கோபம் பற்றி எரியும். கொஞ்சம் கொஞ்சம் அல்ல, பற்றி எரியும். கோபாக்கின் தேசத்தில் வெளிப்படுத்துறார், வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆனா இந்த கோபாக்கின் நாள் மிக கொடூரமான நாள். இஸ்ரவேல் ஜனங்கள் வழியில் அழிக்கப்பட்டு வந்தே வந்தார்கள். நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு சொல்றார். கொஞ்ச காலத்திலே, இன்னும் காலம் செல்லாது, இன்னும் காலம் செல்லாது, கொஞ்ச நேரத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். ஒரு அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 5ஆம் வசனத்தில் கர்த்தர் வருகிறார் என்ற வார்த்தை இருக்கிறது. 6ஆம் வசனம் அவர் சர்வரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். யோவேல் 3:14 நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி கூட நடுங்குவான். கர்த்தருடைய நாள் உக்கிரகத்தின் நாள், பயங்கரமான நாள். இருக்கிற ஒருவர் கூட கர்த்தருடைய கோபாக்கினின் நாளில் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்கள்கிட்ட பேசுறார். உங்களை அப்படியே குத்தணும் உடைக்கணும்லாம் இல்ல. கட்டினமா வார்த்தை வந்தால் எதுக்கு தெரியுமா? கோபாக்கு நாள்ல இங்க இருக்கிற ஒருத்தர் கூட, ஒருவர் கூட கோபாக்கு நாள் அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்க மேல அன்பு வச்சு ஆண்டவர் பேசுறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு மனமை இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் பேசுறார். கோபாக்கினையின் நாள். வேதத்தில் சில வசனங்களை கவனிக்க முடியும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மிகுந்த எச்சரிப்போட சொல்லப்படுகிறது. விழிப்பாய் கவனித்து பாருங்கள் இந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் 6:17 அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள்.
கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? கோபாக்கினின் மகா நாளிலே யாரும் நிலை நிற்க முடியாது, முன்னாடி போய் நிற்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான நாள். இதை குறித்து நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். நாகூம் 1ஆம் அதிகாரம் முதல்ல 2வது வசனத்தை வாசிங்க. நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும், கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும், நீதியை சரி கட்டுவருமான, நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுவார், கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர், உக்கிரக கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். 6ஆம் வசனம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? மனுஷன் கோபத்துக்கு முன்னாடி நீங்க நின்றலாம், சில நேரத்துல தைரியம் இருந்தா நின்றலாம். ஆனா தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கூட நிற்க முடியாது. Nobody can stand before his wrath, before his anger. அவருடைய கோபக்கடைக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்க முடியாது. துணிஞ்சு மாறு தட்டி சில கோபத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் நின்று போயிடலாம் பிரதர், ஐயா, அம்மா. ஆனா தேவனுடைய கோபாக்கடைக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்திட்டு கூட சாதாரண கூட நிற்க முடியாது. அவருடைய கோபாக்கடினால் பயங்கரது. ஆனா அடுத்த வசனத்துல இரக்கமா பேசுறாரு பாருங்க. 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களுக்கு அறிந்திருக்கிறார். அவர் உக்கிர கோபத்துல இரக்கம் உள்ளவர். அதான் நினைக்குள்ள செய்தி. உக்கிர கோபத்துல இரக்கம் உள்ளவர். சில தேவன் யாருன்னு தெரியாம நிற்பாங்க. நான் சொல்றேன், who is God? G-O-D அப்படின்னு ஆங்கில வார்த்தை. G-O-D, God, தேவன், கடவுள், தெய்வம், ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணோம். ஸ்மால் லெட்டர் G போட்டு அது காட்ஸ், தெய்வங்கள், விக்கிரங்களுக்கு போயிடும். G மீன்ஸ் ஜெனரேட்டர், அப்படி என்றால் உருவாக்குகிறவர், சிருஷ்டிகர், எல்லாவற்றை உருவாக்குகிறவர். ஜெனரேட்டர் கரண்ட் உருவாக்குகிறது, அதே மாதிரி ஜெனரேட்டர் he create everything, எல்லாவற்றை உருவாக்குகிறவன் சிருஷ்டிகர். ஓ, உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் ஆபரேட் பண்றவர், ஆபரேட்டர். அவர் உருவாக்கின ஒவ்வொன்றையும் ஜீவன் இருந்து. பறவை உருவாக்கினார், பறந்துச்சு. மீன் உருவாக்கினார், போது. மனுஷன் உருவாக்கினார், அவன் உயிர் வாழ்றான். அவர் எல்லாவற்றையும் இயக்குகிறவர் தேவன் என்றால். ஜி என்றால் ஜெனரேட்டர், உருவாக்குகிறவர். ஓ என்றால் ஆபரேட்டர், இயக்குகிறவர். டி என்றால் டெஸ்ட்ராயர், அழிக்கிறவர், நிர்மூலம் பண்ணுகிறவர், ஆக்கினையை அழிக்கிறவர். அவர் தேவனுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துவிட்டு மறுபக்கம் தெரியாமல் விளையாண்டு கொண்டிருக்க வேண்டாம். கிறிஸ்தவத்தில் தேவன் கோபம் உள்ளவர், மிகுந்த கோபம் உள்ளவர். ஒரு கேள்வி வைக்கிறேன், யாருக்காவது சும்மா கோபம் வருமா? சும்மா யாருக்காவது கோபம் வருமா? அது சிலர் இருப்பாங்க, கடுகள்ளி மூஞ்சல போட்டாலும் 2 கிலோ கடுகள்ளி மூஞ்சல போட்டாலும் புரிஞ்சிடும். கடுகள்ளி அவ்வளவு மூஞ்ச தூக்கிட்டு இருப்போம், மூக்க தூக்கிட்டு இருக்கியடா. பொதுவா நம்ம டயலாக் விடுவோம், கோபத்தை கிளப்பாத, கோபத்தை கிண்டி விடாத. அப்போ கோபம் மூட்டாம, கோபப்படுத்தாம ஒருத்தருக்கும். அப்போ தேவனை ஏதோ கோபப்படுத்துறதுனால தான் அவர் கோபப்படுறாரு. ஆதாரம் இருக்க, நிறைய ஆதாரம் இருக்கு பைபிள்ல. வனாந்திரத்தில் எத்தனை தரம் எனக்கு கோபம் மூட்டி. இப்போ நம்ம பிள்ளைகள் இதை செய்யாத அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த தப்பையா செஞ்சுக்கிட்டே இருந்தான்னு வைங்களா, எப்படி இருக்கும் நம்ம கோபம்? அப்படி மேலே ஏறும் பாருங்க. அப்போ கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? திரும்ப திரும்ப அதையே மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, திரும்ப திரும்ப சினிமாவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் கோபம் வராதா? வருமா வராதா? அவன் விற்கிறது முன்னாடி படைக்கப்பட்டு வர்றான், ஹிட் ஆகணும்னு ரத்த பலியை செலுத்துறான். அதை நீங்க வச்சீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா யாரு பிள்ளை நீங்க? சிலருக்கு கேள்வி இருக்குது, எதுக்கு பார்க்க கூடாது, எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது, எதுக்கு செய்யக்கூடாது? அதுக்கு நரபலி செலுத்துறான், வெளியே தெரியாம அவ்வளோ பூஜையை செலுத்துறான். பிசாசுக்கும் அதுக்கு எதுக்கும் ரத்தத்தை சிந்துறான், அதனால ஹிட் ஆகுது. அதை நீ பார்த்தனா பேய் தானே வீட்டுக்குள்ள இருக்கும், நிச்சயமா. சீரியலே பார்த்துட்டு இருந்தோம்னா குடும்பம் கண்டிப்பா பிரச்சனையா தானே இருக்கும். உங்க குடும்பம்
உங்க பிள்ளை கூட பிரச்சனையா தானே இருக்கும். நான் சாபமாலாம் சொல்லல, நடக்கிற உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பாட்டு சத்தம் கேட்கும், ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா தேவனை வந்து கோபம் மூட்டிக்கிட்டே இருக்க கூடாது செய்கைகளால். ஒரு சங்கீதத்துல பார்க்க முடியும் நினைக்கிறேன், 78ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை நான் பரவ நீங்க வாசிங்க. ஏராளமான முறை கோபம் என்ற வார்த்தை அங்க இருக்கும். 78ஆம் சங்கீதத்தை நீங்க ஹோம்ஒர்க்கா வீட்டுல போய் பரவ வாசிங்க. நான் சொல்ற வசனத்தை இப்ப நீங்க லைட்டா பாருங்க. 17ஆம் வசனம், என்றாலும் அவர் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து, பின்னும் அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு மேல இருந்து கீழ வரைக்கும். முன்னாடி வசனங்களை பார்க்க முடியும். பின்னும் விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். கோபம் மூட்டாம ஒருத்தனுக்கு கோபம் வராது. கர்த்தரை கோபம் மூட்டாம கர்த்தருக்கு கோபம் வராது. நான் சும்மா அவர் கோபப்படுறேன்னு அவருடைய இதை நெகட்டிவா சொல்ல விரும்பல. அவர் ரொம்ப எதிர்மறையான ஆளு, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவார், அப்படி கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் வச்சு 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 கோபப்பட்டு கடைசியில கோபாக்குனால மொத்தமா போட்டு வாங்குவார். பூமியில நம்ம வர ஒரு வேலை விட்டுட்டு ஒரு வேலை கண்டுக்கிடாம ஏங்க அவர் வாதனால வாதிச்சார், பேசித்தனம் பாவம் செய்யறாங்க. அதுல துணிகரம் ஒருத்தன் போறானே சிம்ரி, அவ்வளவு பேர் செத்துருக்கான, இருதயத்துல ஒரு ஈரமே இல்லையே. பச்சை மண்ணுக்கு கூட ஈரம் இருக்கு, இவன் இருதயத்துல ஈரம் இல்லையே. அவ்வளவு பேர் செத்துறானே, இதை நான் பாவம் பண்ண நானும் செத்துருவேன்ன்ற நிலைமை புரியல. அப்பவும் துணிகரமா ஒருத்திய கூட்டு போய் விபச்சாரம் பண்ண போறானே, எலும்புனா ஒருத்தன் பாருங்க, வினகா செலுமை ஈட்டியோட குத்துனா பாருங்க. என்ன நெஞ்சில வந்து உணர்வு இல்லைன்னா அவன் செஞ்சிருப்பானா? இவ்வளவு பேர் செத்து போறான கடைசி காலம், உணர்வற்ற காலம். கடைசி காலம் என்பது எப்படி தெரியும் தெரியுமா? எத்தனை செய்தி கேட்டாலும், படாத பாடு போட்டு வாங்கினாலும் ஒரு சொட்டு கூட உணர்வு இல்லைன்னா நிச்சயமா இது வருகையின் அடையாளம். அதான் போட்டிருக்கு பைபிள்ல. ஜலப்பிரயம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். கடைசி நாள் அப்படியே நடக்கும். கொள்ளை நோய், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், இதெல்லாம் கடைசி கால அடையாளங்கள். ஆனா சபைக்குள்ள, கிறிஸ்தவத்துக்குள்ள வருகையின் அடையாளம் இருக்கு. அது விசுவாச துரோகம், விசுவாசம் இல்லாமை, அப்புறம் இது ஒண்ணு உணர்வு இல்லாமை. இதெல்லாம் வருகையின் அடையாளம். நம்ம கரை சேர்ந்து பரலோகத்துக்கு போயிடணும். இந்த பூமியில உலகத்தின் நன்மை மட்டும் அனுபவித்து விட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகம் பிசாசுக்காக உண்டு பண்ணது. அவன் ஜனத்தை இழுத்துட்டு இருக்கான். தேவன் பரலோகத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம பரலோகத்துக்கு போனோம். அதுதான் நோக்கம். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இன்னும் பாரு, கோபம் ஊட்டுறாங்க. அந்த சங்கீதத்துல 21ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். இது அப்ப எதையோ அவன் வந்து தவறா விசுவாசம் எல்லாம் பேசுறான், கோபம் கொள்றாரு. 22ஆம் வசனம், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அப்படின்னா எவனோ மூட்டான், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மூட்டி விட்டது கோபத்தை, அதனால கோபம் உண்டார். 31ஆம் வசனம், தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி. வசனம் 40ஆம் வசனம், எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். எத்தனையோ தரம் தூத்துக்குள்ள உட்கார்ந்துட்டே அவரை கோபம் ஊட்டி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு எத்தனையோ தரம் அவருக்கு கோபம் ஊட்டி. எந்தெந்த சபையில இருந்து வந்திருக்கீங்களோ அந்தந்த சபையை பேர் போட்டு சொல்லிக் கொடுங்க. எத்தனையோ தரம் இந்த சபையில இருந்து நான் அவருக்கு கோபம் ஊட்டி. கோபம் மூட்டாம அவருக்கு கோபம் வராது இல்ல, நிச்சயம். அது யாருக்கு? பொதுவான மனுஷனுக்கே அப்படித்தான். ஏதோ சில வித்தியாசமான பிராணிகள் இருப்பார்கள், மனிதர்கள், அவங்களுக்கு எப்பவும் கோபம் வரும். அவங்கள சொல்லலை. சிலருக்கு கோபம் வந்து அமைதியான ஆளாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமான ஆளாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா பயங்கரமா கோபம் வந்துடும். ஏன்னா கோபம் மூட்டி. இதுதான் ஆண்டவருக்கு வருத்தப்பட்டு சொல்றாங்க, கோபம் மூட்டி. உக்கிரகம் அப்படின்னு நீங்க பிறகு வாசிச்சிருங்க. 58ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், தங்கள் மேடையினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். 56ஆம் வசனம், ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி. தேவன் உக்கிரக கோபம் அடைகிறார் என்றால் பின்மாற்றம், பாவம், செய்கைகள், மறுபடி செய்கிற பாவம், அவர் விரும்பாத கிரியைகளை மறுபடி செஞ்சு அவரை கோபம் ஊட்டுறது. எவ்வளவு கிருபை தர்றார், எவ்வளவோ இரக்கத்தை தர்றார், இத்தனையோ ஆசீர்வாதத்தை தர்றார், ஜெபங்களை எல்லாம் நமக்காய் கேட்கிறார். அவர் நமக்கு கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனத்துடைய பெருமூச்சை கேட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆனாலும் வனாந்தரத்தில் கோபம் மூட்டி கொண்டே இருந்தார். மன்னாவை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். தேவ கோபாக்கினை மேல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் பேசுகிறார். கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அதுவும் போட்டிருக்கு ஒருவேளை. ஒருவேளை இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன ஒருவேளை? ஏன் பார்ப்போம். கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க, இந்த கல்லூரியில் அப்ளை பண்ணுங்க, ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னா என்னது? டவுட்டு. கிடைக்காமலும் போகலாம். அப்போ கோபாக்கினால மறைக்கப்படாமலும் போகலாம். என்ன யோசிக்கிற மாதிரி இருக்க? ஆனா ஒரு வாய்ப்பு, இந்த வருஷத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா வாய்ப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் பாவம் தவறும் செஞ்சு இந்த வரைக்கும் வாழ்ந்துட்டேன். ஆனா இப்போ அவர் சொல்ற நியாயங்கள் நான் நடந்துட்டேன்னா ஒருவேளை எனக்கு இரக்கம் கிடைக்கும், ஒருவேளை எனக்கு மறைப்பு கிடைக்கும். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை எதிர்மறையாய் சொல்லாமல் நேர்மறையா சொல்றேன். வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நரகத்துக்கு போறதுக்கு அல்ல, பரலோகத்துக்கு போறதுக்கு, நித்தியத்துக்கு போறதுக்கு வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த உபவாச நாள்ல உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறேன். இந்த விடுதலின் உபவாச நாள்ல நரகத்திலிருந்து விடுதலையாய் பரலோகத்து போனேங்கிற செய்தி தான் முக்கியம். ஒருவேளைன்றதை குறித்து யோசிக்கும் போது பைபிளில் சில இடத்துல ஒருவேளைன்ற வார்த்தை இருக்கு. யோனா புத்தகத்தில் பார்க்க யோனா மட்டும் கீழே தூங்கிட்டு இருக்கிறார். கீழ்த்தட்டில் அவன் கத்துறான் தன் தேவன் நோக்கி. சரக்குல தூக்கி கடலை எறிகிறாங்க. அவ்வளோ நஷ்டம். இந்த கப்பல் யாத்திரை தான் ரொம்ப இருக்கிறதுலே அதிகமான சரக்குகள், பல டன் ஏற்றிட்டு போவாங்க. பல மாதங்கள் போகும் கப்பல். சரக்கெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அவ்வளோ நஷ்டம் உண்டாயிடுச்சு. நீ தேவன் நோக்கி கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார், ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். மறுபடி யோனா மூலமா கர்த்தர் யோனாவை நினைவேக்கு அனுப்பி நினைவேல பிரசங்கம் பண்றார். அங்கே ராஜாலாம் சொல்ற வார்த்தை 3:9, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். யாருக்கு தெரியும்? நினைவே அழிக்கிறேன்னு சொல்லிட்டார் தீர்க்கதரிசி யோனா மூலமா. ஆனா அந்த நினைவே அழிக்கல. அவ்வளவு கோபப்பட்டாருங்க. ஆனா கோபம் அவங்க மேல வெளிப்படல. இவங்க அவ்வளவு உபவாசம் போடுறாங்க, சாப்பிடல, பட்டினி கிடக்குறாங்க, பிள்ளைகள், ஆடு மாடுகள். அவங்க சொல்றாங்க ஒருவேளை கர்த்தருடைய உக்கிரக கோபம் அவரை விட்டு திரும்பினாலும் திரும்பும், மேல மனஸ்தாபப்படுவார். அப்போஸ்தலர் 8:22, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஆமோஸ் 5:15, ஒருவேளை சேனையில் தேவனாய் கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். யோவேல் 2:14, ஒருவேளை அவர் திரும்பி மனசாப்பட்டு உன் தேவனாய் கர்த்தருக்கு போஜன பலியும் பான பலியும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், இந்த ஆபிரகாம் பண்றாங்க ஒருவேளை 50 நீதிமன்ற பட்டத்தை எழுப்பிடும். குறைச்சி கேட்கிறேன், ஒருவேளை 45, ஒருவேளை 50 நீதிமன்றத்தை அழிப்பது இல்லைன்னு சொன்னார். ஒருவேளை நமக்கு இறங்குவார். நான் இப்போதான் செய்தியை ஆரம்பிக்க போகிறேன். முக்கியமான செய்தி இப்போதான் ஆரம்பிக்க போகிறேன். தூங்கிறாங்க. எழுப்பி நின்ற ஒரு பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தி உட்காரலாமா? தேவன் அல்ல, எழுப்பி நிற்போம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிட்டோம். நம்மளே பாவம் இல்லை என்போமான நம்மை நாம் வஞ்சிக்கலாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆனா இந்த பாவியாகி நம்ம பாவத்தை வெறுக்கிறார், பாவியை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு என்ன அற்புதமான தெய்வம்! பாவத்தை தான் வெறுக்கிறார் வழியா பாவியை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டு ரொம்ப நேசிக்கிறபடினால் இந்த கிருபையா இந்த உபவாசத்தை ஏற்படுத்தி அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். நிச்சயமா பாடு. நம்பிக்கையோட அவர் சமூகமதில் அங்கே அமருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அமருடனே ஆடி பாடியே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே.
என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார் சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் எந்த சூழ்நிலை என்று பாடுவோம் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவருக்கு உங்களுக்கு செய்வாராக என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை அவர் வருகிற வரைக்கும் காத்துக்கொள்ளும் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே சுவாசத்தோடு பாடுங்கள் இந்த ஆனந்த பாக்கியத்தை பெறணுமே சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானார் அவர் வரும் நாளில் என்னை பரவசைத்து சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளில் அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே மகிழ்ந்திடுவே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே தலைவிடங்கள் மாறுவதா தலைவிடங்கள் மாறுவதா மனபாரங்கள் மாறுவதா சந்தேகங்கள் மாறுவதா குழப்பங்கள் மாறுவதா அடைகள் நீங்கி போவதா சத்ருவின் கிரியைகள் அழிவதா துரைத்தனங்கள் நிறுவனமாவதா அதிகாரங்கள் அழிந்து போவதா கிறிஸ்துவின் வல்லமை கிறிஸ்துவின் ஆளுகை கிறிஸ்துவின் பிரசன்னம் இயேசுவின் ஆசீர்வாதம் இயேசுவின் சுகம் இயேசுவின் அற்புதம் வெளிப்படட்டும் வெளிப்படட்டும் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் மனமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் மனமை உண்டு விசுவாசியங்கள் தேவன் உங்களை தொடர்ந்து விரும்புகிறார் ஆவியானவர் தொடர்ந்து விரும்புகிறார் பானையை தொட்ட இயேசுவின் கரம் இயேசுவின் கரம் இயேசுவின் உதடை தொட்ட நெருப்பு கடல் மனமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே
விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். இருதய பாரம் மாறுகிறது. மன குழப்பங்களை மாற்றுறார், மனதில் சந்தோஷத்தை தருகிறார், ஆனந்த களிப்பை தருகிறார், மன மகிழ்ச்சி உண்டாகிறது, மன மகிழ்ச்சி உண்டாகிறது. ரேகா டாடா 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 ரேகா லபா 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 ஷேதே ரேசே ரீனா பலா ஹத்தரோ ரோகே தேனிமோ சந்தனமலா ரேகா மஹந்தனா ரேகா மஹந்தலவா ரேகா மோ சந்தோலோ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரேபலா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, சுகமளிக்கிற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. Fire of Holy Spirit, fire of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தொடுறாரு, தொடுறாரு. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ரோபா பா 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 ரேடா டா 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 டிடா டா 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 டா. தடைகள் உடைகிற, தடைகள் உடைகிற கர்த்தரின் வல்லமை தடைகளை உடைக்கிற, தடைகளை உடைக்கிற. ரேடா டா 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 ஷேதே தே 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 ரபா பா 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 ரேடா காலா. உன் காரியம் மாறுதலாய் முடியும், உன் காரியம் மாறுதலாய் முடியும், உன் காரியம் மாறுதலாய் முடியும், உன் காரியம் மாறுதலாய் முடியும். காரியத்தை மாற்றி அமைப்பேன், காரியத்தை மாற்றி அமைப்பேன். நற்செய்தி நீ கேள்விப்படுவாய். லேதே ரேதே ரே ரோடா சந்த லபா விடா வலா வலா கபா லபா லபா ரேடா காலா பாகா சாலா தாலா நீகா காலா. இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோதும் காண்பது இல்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பது இல்லை. ஆவியில ஊற்றுறார், ஊற்றுறார், ஊற்றட்டும். கர்த்தரின் வல்லமை ஊற்றுது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரை வாஞ்சியுங்கள், ஆவியானவரை தொடுங்கன்னு சொல்லுங்க, ஆவியானவரை தொடுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் விடுதலை தருகிறவர், ஆவியானவர் விடுதலை தருகிறவர். ஆவியின் வல்லமை தொடட்டும், தொடட்டும், தொடட்டும். God is filling you, God is filling you. That's by the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் தொடுவீராக, 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 தொடுவீராக. Fire, 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 fire. கர்த்தரின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட. ஹalleluya, ஹalleluya. பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். ஹalleluya. ரேமா ஹத்தல மாரா ஹத்த. விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறீர்கள். இப்போ நீங்க அற்புதத்தை பெறணும். உங்கள் சூழ்நிலையை என்ன சொல்லி ஜெபிக்கிறத விட நீங்க இப்போ உங்க சூழ்நிலையை, உங்க பிரச்சனையை கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபிங்க. நான் நம்பரை முடிஞ்சவொடனே யாரும் ஜெபம் வர மாட்டீங்க. இப்போ நீங்க அற்புதத்தை பெறணும், இப்போ சுகத்தை பெறணும். உங்கள் அற்புதத்தின் நேரம், உங்கள் தெய்வீக சுகத்தின் நேரம். ஆண்டவர் சுகம் தருகிறார், ஆண்டவர் சுகம் தருகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் தருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், சமாதானங்களை ஆசீர்வதிப்பார். நானே உன் பரிகாரியான கர்த்தர், வியாதி உங்களை விட்டு விலக்குவேன்னு சொன்னவர். அப்பத்தை தண்ணின் ஆசீர்வதிப்பேன், வியாதி உங்களை விட்டு விலக்குவேன்னு சொன்னவர். அவர் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தெய்வம். பலவீனத்தை மாற்றுறவர், சத்துருவின் போராட்டத்தை மாற்றுறவர், குடும்ப பிரச்சனையை மாற்றி சமாதானப்படுத்துறவர். குடும்பம் பிரிஞ்சு போய் துக்கத்தோட வந்திருக்கலாம், கர்த்தர் சமாதானம் தருகிறவர். வாழ்க்கையில பல தோல்வி அனுபவிச்சு வந்திருக்கலாம், இயேசு வெற்றி தருகிறவர். உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சூழ்நிலையை கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுடைய ஜெபக்காரியம், உங்கள் சூழ்நிலைமைகள் சத்தமா சொல்லி ஜெபிக்க முடியாது, பக்கத்துல யாருக்கு கேட்டுருவோம்னா பரவாயில்ல. அண்ணால மாதிரி உதட சேர்க்கும், இருதயம் கத்தட்ட ஊற்றட்டும். நீங்க முடிஞ்ச உடனே ஏன் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் விரும்பல. ஆனா கர்த்தர் இப்போ உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறேன். இப்போ உங்கள் காரியத்தை அவரிடத்தில் சொல்லுங்க, அவரிடத்தில் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எப்பேற்பட்ட காரியம் வரதால தேவன் உங்களுக்காக காரியத்தை நடப்பிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். ஒருவேளை பலவீனம் இருக்குமானால் உங்க விசுவாசத்தோட உங்க கையை உங்க பலவீனத்துல வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னா நீங்க உங்க ஒரு வலது கரத்தை உங்க பலவீனப்பட்ட இடத்துல வச்சு விசுவாசத்துல ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் அற்புதத்துக்கே ஆதாரம். விசுவாசிக்கிறான்னு கேட்டேன், விசுவாசம் ரட்சித்தது. நீ விசுவாசிக்கிறபடி ஆக கடவுள். விசுவாசம் நீதிமன் பிழைப்பான், விசுவாசம் பதறம், விசுவாசம் வராது யாவும் பாவம். அப்போ நீங்க விசுவாசித்து இயேசுவை என்னை சுகமாக்குங்கன்னு சொன்னா இயேசு சுகமாக்குவார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பரவாயில்ல முடியல, உட்கார்ந்து கூட நீங்க ஜெபிக்கலாம். பலவீனம் இருக்கணும், விசுவாசத்தோட கண்களை மூடிக்கொள்கிற ஒரு மனதிற்காக கையை பலவீனமான இடத்துல வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க.
இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை பலவீனங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர் நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் எல்லாம் இங்கே பலவீனப்பட்டவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இங்கே பலவீனப்பட்ட யாரும் இல்லைன்னா நீங்க பலவீனமாக ஜெபிக்கிறவங்களுக்காக இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அவங்களை சுகமாக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட யூட்ரஸ்ல சுகம் உண்டாகட்டும். யூட்ரஸை தொடுங்க. இந்த மாதிரி ஒரு நற்செய்தி வரட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை சரீரத்தில் இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கிற ரத்தம் இறங்கட்டும். தெய்வீக சுகம் உண்டாகட்டும். மருந்துக்கும் மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகம். எலும்பு சம்பந்தமான வியாதிகள் சுகமாகட்டும். நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தோல் சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் டியூமர் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் கண்டிருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. தலைவேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவை விசுவாசித்து கேளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவினால் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் சுகம் உண்டாகட்டும். இயேசு உங்களுக்கு சுகம் தந்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்கிறார். இயேசு சுகத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு அற்புதம் செய்கிறவர். இயேசுவே பலவீனமான ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் பலனாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேர்வர்கள் சொன்னீங்களாப்பா. ஒருவேளை சாபத்தினால் வியாதி வந்திருக்குமானால் சிலுவையில சாபத்தை முறியடிச்சுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நிர்மலமாய் போவதாக. அது ஆசீர்வாதமாய் மாறி போவதாக. தலைமுறையில் சாபங்கள் நிர்மலமாய் போவதாக. இயேசுவின் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வருவதாக. ஆண்டவரே பலவீனங்களை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம்பா. காயங்கள் ஆற்றுகிறவர், தழும்புகளால் சுகமாக்குகிறவர். ஆண்டவர் அநேக வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்ட வைத்தியர்களால் வருத்தம் தான், செலவு அழிவு தான். ஆஸ்தி எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. மருத்துவத்துக்கு மருந்துக்கு என்று கொடுத்து 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 உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கல ஓரத்தை தொட்ட போதே சுகம் உண்டாச்சே. இந்த விடுதலை உபவாசத்தில் உங்களை நம்பி வந்திருக்காங்கப்பா. ஆண்டவரை விடுதலை தருவீங்கன்னு எதிர்பார்த்து ஒவ்வொரு மாதமும் நடத்துறாங்கப்பா. விடுவிச்சிருங்க ஆண்டவர். ஒருவேளை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் இயேசு அதை சமாதானப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலோ பிள்ளைகள் பிள்ளை வாழ்க்கையிலையோ படிப்பு காரியமோ வேலை காரியமோ குடும்ப ஐக்கிய காரியமோ எந்த ஒரு காரியமாக ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பகையாயுள்ள நடுசுவரை தகர்த்து போட்டவர், பகையை சிலுவையில கொன்றவர். குடும்பத்தில் இருக்கிற பகை இயேசுவின் நாமத்தில் சாவதாக. ஷாலா மாரா காந்தா நாமாரா காந்தியாந்தா. ஆண்டவரே குடும்ப பிரிவினைகள் மாறி சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்துக்கு விரோதமாக எழும்ப நினைக்கிற சத்துருவின் திட்டங்கள் அழிந்து போவதாக. பிசாசின் துரைத்தனங்கள் அழிந்து போவதாக. விரோதமாக எழும்பி இருக்கிற மனுஷனுடைய வல்லமைகளை கர்த்தர் அடக்குவீராக. காற்றை இறையாதை கடலை அமைதலாய் என்று சொன்னவர் ஆண்டவர் தேவன் தம்முடைய வல்லமையை கர்த்தர் குடும்பத்துக்கு அனுப்பி சுற்றிலும் அக்கினி முதலாய் இருப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தொழில் இருக்கிற கஷ்டங்கள் மாறட்டும். கையில் பிரயாசங்கள் உங்க ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குடும்ப ஐக்கியத்தில் தேவ சமாதானத்தின் ஆசீர்வாதம், அன்பின் ஆசீர்வாதம், சந்தோஷத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவரே உம்முடைய ஆளுகையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவரே வீடுகளை கூக்குரல் உண்டாயிராது. சத்துரு உட்புகுதல் இராது. குடி ஓடி போறது இராதுன்னு சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சத்துரு ஒரு குடும்பத்தில் உட்புக கூடாது. சர்ப்பம் அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்தது மாதிரி பிசாசு ஒரு குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. வந்திருந்தா நாம் கிரி அழியிட்ட இயேசுவின் நாமத்தில். வீதிகளில் கூக்குரல், பல குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைலாம் வெளியே வீதியில கேட்குது. ஒரு குடும்பத்தில் வரக்கூடாது. ரட்சிப்பின் சந்தோஷ சத்தம் வீட்டில் உண்டாகட்டும். நீதிமன்ற கூடத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், இந்த சத்தம் தான் வெளியே வரணும்.
வீதியில குடும்பத்தின் கூக்குரல் வரக்கூடாது. யாருடைய குடும்பத்தில் வீதியில கூக்குரல் வந்திருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷ சத்தம் வெளியே வரட்டும். களிப்பின் சத்தம் குடும்பத்திலிருந்து வெளியே வரட்டும். குடி ஓடி போதல் இராது. குடும்ப பிரச்சனையா பிரிஞ்சு வெளியே போய் தனித்திருக்க வேணாப்பா. குடி ஓடி போதல் இராதுன்னு சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாவதாக. கணவன் மனைவி பிள்ளைகளை சேர்ந்து வாழ்வார்களாக. ராமா ஹாந்தாலா ரியாந்தாலா மாகாத்தாரா. குமாரன் குமாரத்திகள் சித்திரம் திக்கப்பட்ட அலமனை மூளைக்கற்களாக இளமையில ஓங்கி வருகிற விருட்ச கண்டல இருப்பார்னு சொன்னீங்களே. இந்த குடும்ப ஆசீர்வாதம் இந்த வசனங்களை பேசுனீங்களே. பிள்ளைகள் மேலும் உங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இயேசு நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இயேசு நிச்சயம் நற்செய்தி நமக்கு கேள்விப்பட செய்வார். சுகத்தை கர்த்தர் இயேசு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், வெளிப்படுத்துவார். ஜெயத்தை நமக்காக இயேசு தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே அபிஷேகத்தின் நதி வெளிப்படட்டும். அபிஷேகத்தின் நதி வெளிப்படட்டும். தேவ நதியினால் சந்தோஷிக்கிறவர். ஹல்லேலூயா. 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 ஒரு அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும்னு விரும்புறேன். அபிஷேகத்தை பெற்று நீங்க இரட்டிப்பான கர்த்தர் அபிஷேகத்தை தருவார். புதிய அபிஷேகத்தை தருவார். இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் இரட்டிப்பாய் மறுபடியும் தருவார். கிருபை வரங்களை கர்த்தர் உங்களுக்காக தருவார். ஆவியின் வல்லமை உங்களுக்காக தருவார். ஆவியின் அதிகாரத்தை உங்களுக்காக தருவார். ஆவியின் வெளிப்பாட்டை உங்களுக்காக தருவார். அபிஷேகத்தை வாஞ்சியுங்கள். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது வனாந்தரமாகவே இருக்கும். சில பிரச்சனைக்கு ஆவியானவர் இறங்கினா அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. இருதயத்துல பத்தி சொல்றாரு. கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அநேக விடுதலைக்கு காரணம் ஆவியானவர் உள்ளத்துல வரும்போது உங்க குடும்பத்தின் பிரச்சனை மாற, வாழ்க்கையின் பிரச்சனை மாற, சரீரத்தின் பிரச்சனை மாற, வேலையின் பிரச்சனை மாற, தனிப்பட்ட இருதயத்தின் குழப்பம் மாற, தேவ ஆவியானவர் நிறைவா உள்ளத்துல ஊற்றப்படும் போது பிரச்சனைகள் எல்லாம் முடிவு இருக்கு. கர்த்தருடைய ஆவியின் விடுதலை தருகிற அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பணும்னு வாஞ்சியுங்கள். என்னை நிரப்புங்க ஆவியானவரை. சில நிமிடங்கள் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு விரும்புறேன். உன்னத்துல இந்த ஆவி ஊற்றப்படும் எப்படியாகும்னு கேட்கிறாங்க. மரியாள்கிட்ட போய் தூதன் பேசும்போது இது எப்படி ஆகும்? வேதம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இதே போலத்தான் தூதன் மரியாள்கிட்ட சொல்றாங்க, உன்னதத்தில் இருந்த ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது
அப்போ தேவ ஆவியானவர் மூலமா கூட கற்பத்தை தரிக்க வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைப்பாராக, உங்கள் இருதயத்தை தொடுவாராக, சிந்தையை தொடுவாராக. அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி ஆவியில நீங்க அபிஷேகம் பெற்று நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவி அவித்து விடாதிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்க. ரே மல ஹந்தாலா பவுலோ ஷந்தாராபா ரே மன ஹந்தாலா தியாந்தர ஜெலேமரோ காந்தியான் தோரோ சலாபா ராகா துடா மனா ராகா தீனா தரா பாலா ஷடா தரா பாலா கபா ரபா லாபா ஓ ரமான ஷந்தாலா பௌரி அந்தானா தராத்தி அந்தாலா. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது, விசேஷித்த ஆவி இருந்தது, விசேஷித்த ஆவி இருந்தது. பெசலேலுக்குள்ள அகோலிபாக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது, ஞானத்தின் ஆவி. தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றணும்னு விரும்புறார், ஊற்றணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பலம் இருக்குமோ அவ்வளவு பலனா உற்சாகமா நல்ல கையை தட்டி அபிஷேகத்தை பண்ண நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை வாயை திறந்து முடிந்த அளவுக்கு நல்ல சத்தமா கையை தட்டி உங்கள் ஒரு மனிதருக்காக தேவன் உங்களை தொடுவாராக, உங்கள் நாவை கர்த்தர் பிரிப்பாராக. ரபா லாபா லாகதா ரே மம 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 ஷபா பபா 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 ரே கபா பபா 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 துடா மனா ரபா லபா 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 திடா தடா ஷடா தடா 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 ரீடா டா 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 ரேடா தாலா பாலா கபா ரபா லபா லபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓரா பாலா ஷாலா தலா பாலா கபா ரபா லிபா பபா 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 லிகா டா 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 திடா தடா டா 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 பாலா லேமோனோ ஷம்துரியாத் லேசலே ரீடா டா ஹியாந்தா லபா லிகா தலா பாலா கபா லபா லீமானா. அருமையான மகளே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவர். உனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுவார், உங்களுக்காக கொடியேற்றுவார். லேரா டாடா 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 தினா மராதல பாரா ஷலதல பாலா துடா மாரா தியாந்தா லாபா லேமமோ ஷியாத்தோ ரோசேலே மாரியா தலபா திடா பாலா கியாந்தா ரபா லிடா டா 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 லபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தெளிவை அருளும் ஆவியானவர், உணர்வை அருளும் ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தருளும் ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தொருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம்பா. ஏமா ராகோதோ ரோஷலாபா. கிறிஸ்துவின் அடைக்கலத்திற்குள், கிறிஸ்துவின் நிழலுக்குள், சட்டைகளுக்குள் ஒவ்வொருவரையும் வைத்து காத்துக் கொள்வீராக. கிருபை ஒவ்வொருவரும் மேல் இருப்பதாக. தயவும் ஆசீர்வாதமும் சுகமும் ஒவ்வொரு மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, நீதியின் சூரியன் இவர்கள் மேல் பிரகாசிக்கப்படட்டும். வானத்தின் பலகணில் இவர்களுக்காக திறப்பீராக. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. பெருவெள்ளத்துக்கு தப்பும் புகலிடமாக, பெரும் காற்றுக்கு அடைக்கலமாக, வறண்ட நிறத்திற்கு நீர்க்கால்களாக, விடாய்த்த பூமிக்கு கண்மலையின் நிழலாக கர்த்தர் இருப்பீராக. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை போல் இருக்கிறவர் தேவனே உடைய புயத்தினால் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்கள். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.